இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். வா, எதுக்கு அழற? நான் உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன். இப்ப என்ன பண்றதுக்கா? இனிமே நம்ம வாழ்க்கை எப்படிதான் கழிக்கிறதா? நீ கவலைப்படாத சின்னவனே. இந்த உலகத்துல ஆம்பளைங்களுக்கு பஞ்சமா என்ன? சித்தி, இவங்க எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல? ஆமாமா, எங்க கிராமத்துல உள்ளவங்களுக்கு சொந்தக்காரங்க இவங்க. அப்படியா? அவங்க பேரு விமலா. இவளோட முதல் புருஷன் ஒரு குடிக்காரன். பாவம் இந்த அப்பாவியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு நாள் இவன் கீழே விழுந்து செத்து போயிட்டான். சொந்தமும் கிடையாது, குழந்தைங்களும் கிடையாது. தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இவங்க கதையும் அப்படியே என் அப்பா கதை மாதிரியே தான் இருக்கு. என் அம்மாவும் என் அப்பாவை தனியா விட்டுட்டு இறந்துட்டாங்க. ஆனா சித்தி, எனக்கு என்னமோ அப்பாவுக்கும் இவங்களுக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு தான் தோணுது. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க இல்ல? என்ன நடக்குது? யார சந்தோஷமா வச்சுக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்களதான். நம்ம லாலி உங்களுக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கா. அழகா இருக்காங்கல்ல? பாருங்களேன். ஏமா, உனக்கு மூளைக்கீழ கெட்டு போச்சா? ஏன்? ஏமா, நீங்களும் இவளுக்கு சப்போர்ட்டா? இவளுக்கு கல்யாண வயசு ஆகுது, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னமா பேசுறீங்க நீங்க? உங்களை நான் இவளுக்கு மாப்பிள்ள பார்க்க சொன்னேன். ஆமா, நீங்க சொல்றீங்க இவளுக்கு மாப்பிள்ள பார்க்க சொல்லி. ஆனா இவ சொல்றா அப்பாக்கு ஒரு பொண்ணை பாருங்கன்னு. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பேசி முடிவெடுத்து ஒரு முடிவு சொல்லுங்க. நான் இப்ப கிளம்புறேன். சித்தி கொஞ்சம் நில்லுங்க. இல்லடிமா, என்னால உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்க முடியாது. சித்தி, பாத்தீங்களா, சித்தியும் போயிட்டாங்க. அப்பா, நீங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், எனக்கு வேற எதுவும் தெரியாது. கல்யாணம் நீ தான் பண்ணி ஆகணும். ஆமா. அப்படியா? அப்புறம் என்ன ஆகும்? உங்களை யார் பாத்துப்பாங்களாம்? அப்புறம் இந்த வயல் அதெல்லாம் யார் பாத்துப்பாங்க? அதெல்லாம் பாத்துக்கலாம். அதெல்லாம் பாத்துக்கிறதுக்காக தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். நான் தான் சொல்றேன்ல, முடியாதுன்னா முடியாதுதான். அப்படியா? சரி, பாத்துக்கலாம். உங்களுக்கு முடியாதுன்னா எனக்கும் முடியாது. அப்படின்னா? அப்படின்னா நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்போம். ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்க பிடிவாதக்காரர்னா நான் பெரிய பிடிவாதக்காரி. அப்படியே ஆகட்டும்மா. நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே நடக்கிறேன். நிஜமாவா? நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? நீ யார வேணா சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா, நான் ஒரு விஷயம் முதல்லயே சொல்லிடுறேன். அம்மா கிட்ட உங்களை விட நான் தான் அதிகமா உரிமை எடுத்துப்பேன். அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பாவுக்காக நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். வாங்க. இன்னில இருந்து நீங்க தான் இந்த வீட்டு எஜமானி. இங்க பாருமா, இந்த வீட்டோட லட்சுமியே நீதான். எனக்கு உங்க வீட்டு குலதெய்வத்தை மட்டும் காமிங்க. குலதெய்வத்தை வேண்டிக்கிற. வா, நான் காட்டுறேன். வா போங்க. கண்ணி தெரியும் உனக்கு? நீ யார் தம்பி? இவன் என் ஃப்ரெண்டு ராஜு. ஓ, அப்புறம் நான் மனோஜ், இந்த வீட்டு எஜமானி அம்மாவுடைய ஒரே தம்பி. அதனால நீ எப்பவுமே உன் லிமிட்லயே இரு தம்பி, புரிஞ்சுதா? சொந்தமும் கிடையாது, குழந்தைங்களும் கிடையாது. தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கா.
துப்பட்டா தண்ணியில நினைச்சிட்டு இருந்தது. பாவம் லாலி. அம்மா இல்லாம எவ்வளவு வேலை பார்க்க வேண்டியதா இருக்குல்ல உனக்கு. குடு குடு குடு, நான் உனக்கு உதவி பண்ண. ஒண்ணு தேவையில்ல. அட குடு. நான் தான் சொல்றேன்ல. லாலி, நீ எவ்வளவுதான் வேலை பார்த்துட்டு இருக்க, நானும் பார்த்து தானே இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு. இனிமேலாம் இவ்வளவு வேலை பார்க்க வேண்டாம். அதான் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நான் இப்பவே அவங்களை எழுப்பி கூட்டிட்டு வரேன், சரியா? அட காலை வணக்கம் மாமா. நல்லா இருப்பா, நல்லா இரு, நல்லா இரு. இந்த மனோஜ் நல்ல பையனா இருக்கான்ல. மா, சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்படியா? இந்தா இன்னொன்னு வாங்கிக்கோ. லாலி, சொல்லுங்கப்பா. வயல்ல இருந்து கீரை காய்கறி எல்லாம் கொண்டு வா. நான் டவுனுக்கு போறேன் தானியங்களை விற்கிறதுக்கு. சரி, போயிட்டு வாங்கப்பா. நான் என்ன யோசிச்சேன்னா, நானும் லாலி கூட வயலுக்கு போகலான்னு. ஏன்னா அவளுக்கு உதவியா இருக்கும்ல. அப்புறம் இந்த சாக்குல கிராமத்தையும் சுத்தி பார்க்க. பண்ணிக்க. எங்க கிராமம் ரொம்ப சின்னதுதான், ஆனா பார்த்து வச்சுக்க. லாலி, நீ போகும்போது இவனையும் கூட்டிட்டு போ. உட்காரு. பரவாயில்ல, உட்காரு. இல்ல, நான் நடந்தே வரேன். போ உட்காரு. என் தம்பி மேல நான் அட்டையை ஓட்டிட்டு இருக்க. போ. அப்புறம் சீக்கிரமா வந்துருன்னா, வீட்டுல நிறைய வேலைங்க இருக்கு. லாலி, லாலி, நல்லா என்ன பிடிச்சு உட்காந்துக்க. நீ விழ மாட்ட, எனக்கும் அப்படியே ஜிவ்வுன்னு இருக்கும். முடியாது, எனக்கு இது கரெக்டா இருக்கு. ராஜு, காவல் தெய்வத்தோட கோயில் பக்கம் வரியா? எனக்கு பயமா இருக்கு. நல்லா இருந்தது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எவ்வளவு அமைதியா இருக்கு. கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்ல. ராஜு, இவன் என்ன இங்க பண்றான்? அது காவல் தெய்வத்தை கும்பிடுறதுக்காக தினமும் இங்க வருவான். நீங்க கிராமத்தை சுத்தி பாருங்க, நாங்க அதுக்குள்ள சாமி கும்பிட்டு வரோம். வா வா. நீ வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்த. நான் எப்படி வராம இருப்பேன்? நீ கூப்பிட்டு வராம இருப்பனா? அப்புறம் எனக்கு என்னவோ இந்த மனோஜை பிடிக்கவே இல்லை. அவன் நல்லவனா இருந்தா தானே பிடிக்கும். உன்னோட புது அம்மா எப்படி இருக்காங்க? தெரியல. அப்பா கிட்ட இதை சொன்னியா? பைத்தியமா உனக்கு? இப்பதான் அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அதனால நான் இப்ப சொல்றதா இல்ல. என்னால உங்களுக்குள்ள எந்த சண்டையும் வர வேண்டான்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் நானும் எப்படி இங்க இருக்க போறது இல்ல. எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுமே. நான் என்னோட புருஷன் வீட்டுக்கு போயிருவேன். நீ வேணா பாரு, உன்னை நேசிக்கிறவன் தான் உனக்கு புருஷனா கிடைப்பான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் என் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், அவரை மாதிரியே ஒரு நல்ல பையனா எனக்கு பார்க்க சொல்லி. என் அப்பா மாதிரியே அவன் ரொம்ப நல்லவனா இருக்கணும். எங்க அப்பா யாரை காட்டினாலும் நான் அவனை கண்ணை மூடிட்டு கல்யாணம் பண்ணிப்பேன். சரி சரி, சீக்கிரம் வா. சாமி கும்பிடுற மாதிரி நடிச்சிட்டு இருப்போம். இல்லைன்னா கடுப்பேத்துவான். வா. அப்படின்னா எனக்கும் லாலிக்கும் எப்பவும் கல்யாணம் நடக்காது. சங்கர் மாமாக்கு தான் ஒரே ஊர்ல கல்யாணம் பண்றது பிடிக்காது. லாலி, உள்ள நிறைய துணிமணிகளா இருக்கு, கொஞ்சம் துவைச்சிருமா? என்னாச்சு சின்னவனே? மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? நீ என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா ஏன் நிலைமை என்ன?
அட இவ கூட கொஞ்சமாவது போய் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த லாலி அவளோட ஃப்ரெண்டு ராஜுவை வர வச்சிட்டா. அவளை தொடுறது என்ன, அவளை சரியா பார்க்க கூட முடியல. என் நிலைமைய பாத்தியா, எப்படி காஞ்சு போய் கிடக்குறேன்னு. அட சின்னவனே, இதுக்கா கவலைப்படுற? இந்தா கிளம்பு. இன்னைக்கு ராத்திரி உன் வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. அப்ப மாமா? உன் மாமாவை பத்தி நீ கவலைப்படாத. அவரை நான் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளிச்சுக்கிறேன். எப்படி இருக்க என் தர்ம பத்தினி? நீயா? நீயா? சேர்த்து போயிட்டேன். நீங்க அக்காவும் தம்பியும் சேர்ந்து என்னை கொல்றது ரொம்ப முயற்சி பண்ணீங்க. இப்ப நான் உங்க 2 பேரையும் உயிரோட விடுறதா இல்ல? விடு, என் தம்பியை விடு. என் தம்பியை விடு சொல்றல. என் தம்பியை விடு. என் தம்பியை விடு. என் தம்பியை விடு. என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? யார் இது? நான் யாரா? இவகிட்டே கேளு. ஏய் சொல்லு, சொல்லுடி. நாக்கு ஒட்டிக்கிச்சா? நானே சொல்றேன், நான் இவளோட புருஷன். இவங்க 2 பேரும் என்னை அடிச்சு போட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ப நான் இவங்க 2 பேரையும் உயிரோட விடுறதா இல்ல? உன்னை விட மாட்டேன். உன்னை ஐயோ, என்ன பண்ணிட்டீங்க நீங்க? லாலி, இவன் இருக்கால, இவன் பெரிய ஏமாத்துக்கார ரவுடி வேற. இவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா. இத நீ உங்க அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாத. இல்ல இல்ல, என்னால என் அப்பா கிட்ட இவ்ளோ பெரிய விஷயத்தெல்லாம் மறைக்க முடியாது. நான் அவருக்கு கால் பண்றேன். அவர் போலீஸ கூட்டிட்டு வருவார். அக்கா இப்ப என்ன பண்றது? சின்னவனே, இவங்க 2 பேரும் உயிரோட இருக்காங்க. அக்கா இவங்க 2 பேரும் உயிரோட இருக்காங்க, நம்ம செத்து போயிடுவோம். நீ கவலைப்படாத சின்னவனே. எனக்கு தெரியும் இவங்க 2 பேரையும் என்ன பண்ணணும்னு. கொண்டு போய்வில. இவ திரும்பவும் இந்த கிராமத்துல கிடைக்கவே கூடாது. இந்த போனை எடுத்துட்டு போ. அப்பதான் இந்த கிராமத்து மக்களுக்கு தெரியும் பொண்ணு ஓடி போயிட்டான்னு. இனிமே கிராமத்துல மட்டும் எங்கேயுமே திரும்பி வர போறதில்ல. லாலி, அம்மா லாலி, வா வெளியில வா. இங்க பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. லாலி, என்னாச்சு வேமலா? இப்ப நீ ஏன் அழற? லாலி, என்னாச்சு மனோஜ்? லாலி எங்க? லாலி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. என்னடா பேசுற? இல்ல மாமா, காலையில வயலுக்கு போகும்போது லாலியோட ஃப்ரெண்டு ராஜு அங்க வர வச்சா. எனக்கு அப்பவே ஏதோ ஒன்று உறுத்துச்சு. அதனால நான் அக்கம் பக்கம் ஆளுங்கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன். டேய், என்னடா விசாரிச்ச? அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒண்ணும் கிடையாது. நட்பு காதலா மாறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட தான் முதல்ல சொல்லி இருப்பா. எப்படி சொல்லுவா மாமா? எனக்கு தெரியும் இந்த கிராமத்து பசங்க கூட கல்யாணம் நடக்காதுன்னு. ஆமா நடக்காதுதான். ஏன்னா கோத்திரம் மாறி போச்சுன்னா. ஆமா, இதே பயத்தாலதான் அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. நான் காலையில எழுந்து பார்க்கும்போது அவ அவளுடைய அறையிலேயே இல்ல. நான் ராஜுவோட வீட்லயும் விசாரிச்சு பார்த்தேன். ராஜுவோட அம்மா தான் சொன்னாங்க நேற்று ராத்திரில இருந்து வீட்டுக்கு வரலையா. இல்ல இல்ல, என் மக லாலி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். நான் இப்பவே போலீஸ் கிட்ட போறேன்.
பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? போலீஸ்க்கு போறீங்களா? லாலி ஒண்ணு காணாம போகல, வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. புரிஞ்சுதா உங்களுக்கு? டேய், போனை தூக்கி போட வேண்டியதுதானடா. மறந்துட்டேன்பா. மறந்துட்டியா? குடு, நான் தூரம் தூக்கி போட்டுறேன். யார் நீ? என்னை ஏன் இங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? நான் என் அப்பா கிட்ட போகணும். ஏய், விடு, விடு. சத்தியமா சொல்றேன், பழிக்கு மாதிரி இருக்க நீ. சுண்டுனா ரத்தம் வரும் போல இருக்க. விடு, தொடாத, என்ன தொடாத, தொடாதன்னு சொன்னேன். ஏன் இப்படி சத்தம் போடுற? கொஞ்சம் பொறுமையா தான் இரு, அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். பிரச்சனை உன்னை இங்க காப்பாத்துறதுக்கும் யாரும் கிடையாது. உன்னை ஒரு நாள் இங்க இருந்து ஏலம் போடுவாங்க. அன்னைக்குதான் உன்னால வெளியில போக முடியும். காப்பாத்துங்க அப்பா, யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. டேய் நில்லு நில்லு. எங்கடா லாலி? லாலி எங்கடா? எனக்கு என்ன தெரியும்? அவளை ஏமாத்தி. மாமா, எனக்கு எதுவும் தெரியாது. சொல்றதை கேளுங்க. என் மகள் லாலி எங்கடா? சொல்றதை கேளுங்க, சொல்றதை கேளுங்க, சொல்றதை கேளுங்க. மாமா, சொல்றதை கேளுங்க. ஒரு நிமிஷம், சொல்றதை கேளுங்க. சொல்றா. என் மகளை விடியா, எனக்கு எதுவும் தெரியாது. விடியா, விடியா, விடியா. என்ன பிரச்சனைங்க? என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? சார், இவன் என் மகள் லாலியை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். இவனை ஏய், ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் இவன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து லாலி மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தான். நான் தான் இவனை வீட்டுக்கு போக சொன்னேன். நான் பாத்துக்கிறேன். மாமா, சின்ன வயசுல இருந்தே லாலி எனக்கு ஃப்ரெண்டு. நான் டவுன் வரைக்கும் போயிருந்தேன் காலேஜுக்கு ஃபார்ம் வாங்குறதுக்காக. அம்மா தான் சொன்னாங்க லாலியை காணும்னு. இன்னைக்கு தான் வந்தேன். வந்தோடனே அவ காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். ஆனா இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க எழுதி கொடுத்துருக்கணும். ஏன்னா நீங்க தான் லாலியோட அப்பா. அது உங்களுடைய பொறுப்பு. தப்பா என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு நினைச்சிட்டேன். அதனால எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க அசிங்கமா இருந்தது சார். மாமா, நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க. லாலி கிடைச்சிருவா. சங்கர்லால் சார், லாலியை கடைசியா பார்த்தது யாரு? சார், என் பொண்டாட்டியும் அவளோட தம்பியும். சார், நான் லாலியை கடைசியா பார்த்தது இந்த ராஜு கூட தான். அவ என்னோட ஃப்ரெண்டு. எங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்ததுக்காக நாங்க ஓடி போயிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம அழறதால எந்த பிரயோஜனமும் இல்ல சார். நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவா சொல்றேன். நேத்து சாயங்காலம் லாலி ஒரு மாதிரியா உட்கார்ந்துட்டு இருந்தா. போன்ல யார்கிட்டயோ புலம்பிக்கிட்டே இருந்தா. நான் கூட நினைச்சேன் அவ ராஜு கூட போன்ல பேசிட்டு இருக்கான்னு. ஆனா அவ ராஜு கிட்ட போன்ல பேசல போல இருக்கு. அப்புறம் காலையில பாக்கும்போது லாலி அவளுடைய ரூம்ல இல்லவே இல்ல சார். அப்புறம் இவ அங்க இருந்து காணாம போயிருக்கா. தீபக், லாலியோட போட்டோ எல்லா டீடைல்ஸையும் வாங்கிரு. எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வை. சார், சார், இந்த பொம்பளை போய் சொல்றா. லாலி ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ யாரையும் லவ் பண்ணல. அவ்வளோ ஏன் லாலியே சொன்னா அவங்க அப்பா யார கையை காட்டுறாரோ அந்த பையனை தான் கட்டிப்பேன்னு. எனக்கும் இவங்களை பார்த்தா சரியா படல. தீபக், லாலியோட போனை ட்ரேஸ் பண்ணுங்க. இத பாரு, என்ன விட்டுரு, என்ன போக விடு. நான் என் அப்பா கிட்ட போகணும். எனக்கு என் அப்பா கிட்ட போகணும். நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன போக விடு. ஏய் குஜிலி,
உனக்கு ரொம்ப பசிக்கும்ல, இந்தா முதல்ல சாப்பிடு. காட்டு. என்ன போக விடு. அப்படிலாம் எப்படிமா போக விட முடியும்? இன்னும் நான் உன்னை சரியா தொட கூட அனுபவிக்கவும் இல்ல. தள்ளி போ. விடு. விடு. ரொம்ப பிரமாதம் ராணா. இது ரொம்ப முரண்டு பிடிக்கிற குதிரையா இருக்கும் போல இருக்கு. இவளை மட்டும் நம்ம தொழில இறக்கணும்னு வை, பெருசா சம்பாதிக்கலாம்டா. பிரமாதம்மா, உங்க மூளை கம்ப்யூட்டரோட ரொம்ப வேகமா ஓடுது. அதனாலதான் நான் இவ்ளோ பெரிய தொழில பண்ணிட்டு இருக்கேன். சரி நீ சொல்லு, தோட்டத்துல இருந்த எல்லா பூவும் வித்துருச்சா? இன்னும் 2-3 மிச்சம் இருக்கு. அப்புறம் இந்த புது பொண்ணு, இது நேத்து பூத்தது தானே? ஆமாமா. அப்புறம் பூத்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் விட்டு வச்சா அது நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாயிரும். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, என்ன சர்வீஸ் பண்ணணும் உங்களுக்கு? கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணை காணும். இது அவளுடைய போட்டோ. அம்மா, ஆதரவு இல்லாத பொண்ணுங்களுக்கு நீங்க இங்க அடைக்கலம் கொடுக்குறீங்க. கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்களேன். இவளை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு தகவல் தெரிஞ்சா கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். என்ன விட்டுருங்க, நான் என் அப்பா கிட்ட போகணும். ரொம்ப காவல் காக்குற போல இருக்கு. இல்லம்மா, நான் இப்ப ரொம்ப பயந்தாளா. அப்பதானே ஏலத்துக்கு அப்புறம் கஸ்டமர்கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வராது. அதான் எனக்கு என் அப்பா கிட்ட போகணும். அவ வாயை கட்டு. இல்ல, என்ன போக விடுங்க. வேண்டாம். அம்மா, 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 அடுத்த முறை முழுசா வெட்டிடுவேன். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, நம்ம தோட்டத்து பூக்கள் நமக்காக பூக்கிறது கிடையாது, அது எல்லாமே விற்பனைக்காக. அது உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? தப்பு நடந்து போச்சுமா. இன்னொரு முறை உனக்கு தப்பு பண்ணவே தகுதி இல்லாம பண்ணிடுவேன், தெரியும்ல. இத வச்சு இன்னும் நிறைய விஷயங்களை வெட்டலாம். ராணா, ஏலத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சீக்கிரமா பண்ணு. போலீஸ் மோப்பம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவளை செட்டில் பண்ணி விட்டுறணும். தீபக் சார், ஐடி செல் செக்ஷன்ல கால் ரெக்கார்டை சீக்கிரம் அனுப்ப சொல்லுங்க. சார் அவங்க 2-3 மணி நேரத்தில் அனுப்பி வைக்கதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பக்கத்து கிராமத்துல இருந்து யாரோ அலோக் வர்மாங்கிறவங்க காணோன்னு மிஸ்ஸிங் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். அதுக்கு சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் விமலா மனோஜோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அலோக் விமலாவுடைய முதல் புருஷன். அவன் கால் ரெக்கார்ட் செக் பண்ணி பார்த்தா முதல் நாள் அவன் இங்க வந்திருக்கான். அவனை இதே ஊர்ல தான் யாரோ கடைசியா பார்த்திருக்காங்க. எனக்கு என்ன சார் தெரியும் அந்த நாசமா போன இன்னும் சாகலன்னு? சார், அவன் ஒரு குடிக்காரன். நல்லா குடிப்பா, என்ன போட்டு அடிப்பா, உதைப்பா, என்ன பயம்படுத்துவா, என்ன மிரட்டுவா, என்கிட்ட இருந்து பணத்தை எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பா. சார், அவன் இங்கேயும் வந்தா என்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக. நீ ஏன் இது வரைக்கும் என்கிட்ட இதை சொல்லல? எப்படி சொல்றது? நான் உங்ககிட்ட இத பத்தி சொல்லுவேனா இல்ல நம்ம பொண்ணு தொலைஞ்சத பத்தி சொல்லுவேனா? நீங்களே சொல்லுங்க. மனோஜ் சார், நீங்க ஏன் சார் ரொம்ப அமைதியா இருக்கீங்க?
சார், இவனுக்கு இத பத்தி எப்படி தெரியும்? இவன் தான் வீட்லயே இல்லையா ஆலோக் வரும்போது? இவன் தான் வயக்காடுக்கு போயிட்டானே லாலி கூட. அதனால இவனுக்கு இத பத்தி தெரியாது. சார், நீங்க அந்த குடிகாரனை பத்தி ஏன் இவ்வளவு விசாரிக்கிறீங்க? சார், எங்க மக காணாம போயிருக்கா. தெரியல அவன் எங்க இருப்பாளோ, எப்படி இருப்பாளோ, எந்த நிலைமையில இருக்காளோ. சார், எங்க பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சுக்கணுங்க சார். இவ ஒரு பூக்காத முட்டு கமலா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. நல்ல ரேட்டுக்கு போவா. இவளுக்கு அழகா ட்ரெஸ் ரெடி பண்ணு. இவ பாக்குறதுக்கு அப்படியே தேவதை மாதிரி தெரியணும். இவளை பார்த்தா கிழவனும் குமரன் ஆயிடணும். அட போங்கம்மா, நான் என்னைக்காவது மோசமான ட்ரெஸ் தச்சிருக்கேனா? இடுப்பு தெரியணும். பிளவுஸ் நல்ல லோ கட்ல வை. நீங்க இதுக்கெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. நான் தச்ச ட்ரெஸ்ஸ பார்த்து நீங்களே வெச்ச கண்ணு வாங்காம பாப்பீங்க. சார், என் பொண்ணு அங்க இருப்பாள்ல? சங்கர்லால் சார், உங்க மகளோட போன் லொகேஷன் அங்கதான் காமிக்குது. ஒருவேளை லாலி அங்க இருந்தா கௌசல்யா மேடம் எனக்கு கால் பண்ணிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். வாங்க வாங்க, என்ன உதவி வேணும் உங்களுக்கு? அது விஷயம் என்னன்னா, என் பொண்ணு எங்க, என் மக. ஐயா எழுந்துருங்க. யார் இந்த ஆளு? இவர் லாலியோட அப்பா. லாலியோட போனை ட்ரேஸ் பண்ணோம். 3 நாளைக்கு முன்னால லொகேஷன் கடைசியா இங்க தான் காமிக்குது. என்ன? அது எப்படி இருக்க முடியும்? இங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு விலாசம் இருக்கு. கடந்த 3 நாட்களா இங்க எந்த பொண்ணுங்களும் வரல. ஆனாமா போன் லொகேஷன் போய் சொல்லாதுமா. அறிவு கெட்டவனே, முதலையே ஏன் சொல்லல? எதை சொல்லலமா? அது என்ன விஷயம்னா, 3 நாளைக்கு முன்னாடி பப்ளு இங்க வந்திருக்கான். அவன் இந்த ஊர்ல ஒரு சின்ன திருடன். திருடிட்டு வந்த பொருள் எல்லாம் எல்லாருக்கும் வித்துட்டு இருப்பான். அந்த மொபைல விற்க வந்திருக்கான். ஆனா ராணா அவனை விரட்டி விட்டுட்டானா? சார், நான் அந்த பப்ளுவை பத்தி விசாரிக்கிறேன். சார், என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, என் மகன் இங்கதான் எங்கேயோ இருக்கா. லாலி, 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 அம்மா லாலி. பாவம், இவர் திருப்திக்காவது கொஞ்சம் இங்க தேடி பார்க்கலாமே. உங்க வீட்டை பார்க்க அனுமதி கொடுங்களேன். அவருக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அப்ப பார்க்கலாமா? போங்க, வாங்க. லாலி, தீபக் சார், பாருங்க இங்க சீக்கிரம். லாலி, அம்மா லாலி, லாலி. நல்லா செக் பண்ணி பாருங்க. சங்கர்லால் சார், பாருங்க இங்க இருக்கிற மாதிரி தெரியல. சார், அங்க பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. லாலி, லாலி, லாலி. அந்த பக்கம் பாருங்க. நல்லதா போச்சு. போலீஸ் வருதுன்னு மனோஜ் இன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதனால நம்ம எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம். வாங்க வாங்க, சீக்கிரம் வேலையை முடிக்கணும். வாங்க, சீக்கிரம் கொண்டு போங்க. போங்க. டேய், சீக்கிரம் வேலையை முடிங்கடா. போலீஸ் எப்ப வேணாலும் இங்க வரும். சீக்கிரம் ஆகட்டும். என்னாச்சு? ஏதாவது கிடைச்சதா? இல்ல. ஆனா இதெல்லாம் தானமா கிடைச்ச தானியங்கள். ஜனங்களுக்கு நிறைய சேவை பண்றோம் இல்லையா? போயிட்டு வாங்க. வாங்க. என்னங்கய்யா, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, உங்க பொண்ணு இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு.
வாங்க சங்கர் சார். இதெல்லாம் தானமா கிடைச்ச தானியங்கள். தீபக், சொல்லுங்க சார். இந்த என்ஜிஓ கௌசல்யா மேல ஒரு கண்ணு இருக்கு. ஓகே சார். லாலி இவங்க கிட்ட தான் இருக்கணும். அவங்க வண்டியில ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணிரு. சரி சார். ஆனா கவனமா இருங்க. நம்ம ரொம்ப எச்சரிக்கையா வேலையை முடிக்கணும். எஸ் சார். இல்லைன்னா லாலியோட உயிருக்கே ஆபத்தாயிடலாம். சார் இவர் அலோக். கட்ட வருங்க. ஓகே சார். சங்கர்லால் சார், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நான் அலோக்கோட ஃபோன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அவனுடைய ஃபோன் ராத்திரி ஆன் ஆயிருக்கு இங்கே. அதுக்கப்புறம் அது கிடைச்சது கான்பூர் போகிற பஸ்ஸில். நான் அதையும் நோட்டீஸ் பண்ணேன். எப்படி உங்கள் மச்சான் உங்களை ஓய்வெடுக்க சொல்லிட்டு அவனே வயல் பக்கம் வேலைக்கு வந்திருக்கான்னு. சார், இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க பொண்டாட்டியும் மச்சானம் தான் இவரை இங்கே கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சார், மகள் லாலிய அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே சார். சங்கர்லால் சார், கொஞ்சம் நிதானமா இருங்க ப்ளீஸ். அரெஸ்ட் பண்ணுங்க. புடிங்க அவனை. என்னையே நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. மாமா, நாங்க நிரபராதிங்க. எங்களை காப்பாத்துங்க. இவங்க ஏதோ எங்களை தப்பா நினைக்கிறாங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களை காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்துங்க. அன்னைக்கு லாலி எல்லாத்தையும் கேட்டுட்டா. என்ன நடக்குதுங்க? யார் இது? நான் யாரா? நான் இவளோட புருஷன். இவங்க ரெண்டு பேரும் என்ன அடிச்சு போட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் இவங்க ரெண்டு பேரையும் உயிரோட விடுறதா இல்ல. நீங்க அப்பா கிட்ட மட்டும் எதையும் சொல்லிடாத. நான் என் அப்பா கிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் மறைக்க முடியாது. அவருக்கு நான் போன் பண்றேன். அப்பா போலீஸ்க்கு கால் பண்ணுவாரு. காளியும் மனோஜும் சேர்ந்து லாலிய வித்துட்டாங்க. எழுத்துட்டு போங்க அவளை. ஆயா வா வா வா. அந்த சின்ன பொண்ணு எங்க? இந்த பொண்ணுங்களுக்கு போதை ஊசிய போட்டு விடுங்க. அப்பதான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. சரிம்மா. சொல்லுங்க தீபக். சார், நம்ம ட்ராக்கிங் சக்சஸ்ஃபுல் சார். வெரி குட். எனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. நான் நேரம் அங்கே வந்துடுறேன். ஆனால் கவனமாக இருங்க. நாம் அவங்கள பயமுறுத்தவும் கூடாது, சேஸ் பண்ணவும் கூடாது. ரொம்ப நிதானமாக அவங்கள ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவங்களுடைய ஆப்ரேஷன் என்னன்னு நமக்கு தெரியும். நம்மளுடைய மெயின் டார்கெட் ஃபைனல் லொகேஷனில் ரைடு. அன்பானவர்களே, பாசமானவர்களே, இந்த அருமையான கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். தேங்க்யூ. எனக்கு தெரியும்
உங்க எல்லாருக்கும் வயசு வேணா ஏறி இருக்கலாம், ஆனா மனசுல இன்னும் இளமை இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் ஒரு தடவை உங்களுக்காகவே எங்கள் தோட்டத்தில் இருந்து பறிக்கப்பட்ட அழகான மலர்களை பார்வைக்கு வைக்கிறோம். சாரி சாரி சாரி, மலர்கள் 2 தான். அங்கே 3ஆவதாக நிற்பது மொட்டு. இப்ப பாருங்க, ஏலத்தை ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்காங்க? பிரமாதம் கௌசல்யாமா, பிரமாதம். போங்க. சரி, இப்போ ஏலத்தை ஆரம்பிக்கலாம். கௌசல்யாமா, அந்த பச்சை மொட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. இந்த 3ஆம் நம்பர் பூவுக்காக நான் 2.5 லட்சம் தரேன். இல்ல ரத்ன சார், உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. 2ஆவதா நிக்கிற அந்த மலர் இருக்குல்ல, இவ ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணுவா. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் எல்லாம் அப்படி பேசுவா. சரி வாங்க, ஏலத்தை கண்டினியூ பண்ணலாம். 4 லட்சம். இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் தாராள மனசோட இருங்க. உங்களுக்கு கிடைக்க போறது சொக்க தங்கம். 4,50,000. சரியா வராது சார், இதுவும் ரொம்ப கம்மி தான். நீங்க எல்லாரும் நிறைய கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். கௌசல்யாமா, அந்த பச்சை முத்துக்காக 5 லட்சம். இதுதானே ஏலம். பிரமாதம் தாமோதர்ஜி, பிரமாதம். இந்த இளம் மொட்டு இன்னையில இருந்து தாமோதரன் சாருக்கு தான் சொந்தம். பார்த்தல, நான் தான் ஏற்கனவே சொன்னனே, இந்த சின்ன பொண்ணு நல்ல விலைக்கு போவான்னு. புடிங்க அவனை. ஏய் நில்றா, இப்போ போறேன். வா. சங்கர்லால் சார், தாலியை பார்த்துக்கோங்க. நாங்க மத்தவங்களை பிடிக்கணும். வாங்க. அப்பா, உனக்கு ஒன்றும் ஆகலையே, நீ நல்லா தானே இருக்க. நீ அன்னைக்கு சொன்ன புருஷன் இந்த அப்பா மாதிரி இருக்கணும்னு. இந்த ராஜு இருக்காரு, என்னை விட ரொம்ப நல்லவன். மாப்பிள்ள, அம்மா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்மா. பின்ன இருக்காதா? அப்புறம் நாங்க ஜெயில இன்னும் நிறைய பணம் தரோம். வாங்க. ஐயோ ஐயோ, உங்க கேம் மொத்தமா முடிஞ்சிருச்சு. எல்லாரும் தூக்குங்க. வாங்க. என்ன பண்றீங்க? விடுங்க எங்களை, விடுங்க. எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. ஏறு, மூஞ்சி ஆலயம் பாரு.